இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 3ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர். தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ பாஸ்கா காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே பரிசேயர் ஒருவர், அவருடைய பெயர் நிக்கதேம், இரவு வேளையிலே இயேசுவை சந்திக்கிறார். விவிலியத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு பரிசேயர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லியிருக்கிறார். ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லியிருக்கிறார். இந்த பரிசேயர்கள் போதிப்பதை கேட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் அவர்கள் செயல்படுவது போல செயல்படாதீர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த பரிசேயர்கள் இயேசுவை கேள்வி கேட்டு சூழ்ச்சி செய்தும் எப்படியாவது அவரை மக்கள் மத்தியிலே அவருடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்றே கேள்வி கேட்பவர்கள். சட்டத்தின் பெயரிலே ஏழை எளிய மக்களை வாட்டி வதைப்பவர்கள். குறிப்பாக ஓய்வு நாள் சட்டத்தை எல்லாம் தவறாக மக்கள் மத்தியிலே திணித்து அவர்களை நசுக்கக்கூடியவர்கள் இந்த பரிசேயர்கள். எனவே பரிசேயர்களுக்கும் இயேசுவுக்கும் அடிக்கடி வாக்குவாதம், சண்டைகள் வருவதை விவிலியத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பரிசேய கூட்டத்தில் இருந்து நிக்கதேம் எனும் ஒரு பரிசேயர் வருகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா பரிசேயர்களும் இயேசுவுக்கு எதிரானவர்கள் அல்ல. எல்லோரும் மக்களை வாட்டி வதைப்பது கிடையாது. எல்லோரும் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது கிடையாது. அங்கேயும் சிலர் நல்லவர்கள், சில நல்ல மனிதர்கள், நல்ல பரிசேயர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிக்கதேம் அப்படிப்பட்ட நல்ல ஒரு பரிசேயர். எங்கே பகலில் வந்து இயேசுவை சந்தித்தால் மற்ற பரிசேயர்கள் இவருக்கு எதிராக செயல்படுவார்களோ என்ற பயத்தில் இரவு வேளையிலே அறிவோடு முன்மதியோடு வந்து இயேசுவை சந்திக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரிய தலைவர்களெல்லாம் இப்படியாக ரகசியமாக சந்தித்து கொள்வதுண்டு. பல சந்திப்புகள் மக்களின் நலனுக்காக இருக்கலாம், சில சந்திப்புகள் சுயநலத்திற்காக இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவும் இந்த பரிசேயரான நிக்கதேமும்
இரவிலே சந்திக்கிற பொழுது ஒரு மனிதன் தூய ஆவியால் பிறப்பதை குறித்து பேசிக்கொள்ளுகிறார்கள். திருமுழுக்கை குறித்து பேசிக்கொள்ளுகிறார்கள். மறுபடியும் திருமுழுக்கின் வழியாக ஒரு மனிதன் பிறப்பதை குறித்து இயேசு சொல்லித் தருகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் மறுபடியும் திருமுழுக்கின் வழியாக கடவுளின் மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறோம். திருமுழுக்கு எனும் திரு அருள் சாதனத்தின் வழியாக நாம் மீண்டும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இதோ இந்த நாளிலே அந்த திருமுழுக்கின் வழியாய் நாம் கடவுளின் மகனாய் மகளாய் இருப்பதற்காக இயேசுவே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருப்பதற்கு உதவி செய்த இந்த திருவருள் சாதனத்திற்கு நன்றி சொல்லுங்கள். அதே போல கடவுளின் பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா? கடவுளின் மகனாய் மகளாய் நாம் இருக்கின்றோமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் பல பாவத்திற்கு நாம் உட்பட்டு இருக்கிறோம். தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். கடவுளின் பிள்ளைகள் கடவுளின் வார்த்தையின்படி நடப்பார்கள். எனவே நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம். இதோ இந்த பரிசேயர் நிக்கோதேமை போல இயேசுவை சந்திப்போம். நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு 24 மணி நேரமும் பிரசன்னமாக இருக்கிறார். குறிப்பாக இரவு வேளையிலே அந்த இயேசு ஆண்டவரை தனிமையிலே சந்தியுங்கள். நற்கருணை சந்திப்பு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த இயேசு ஆண்டவரோடு என்ன பேசுவது? நீங்கள் எதையும் பேச தேவையில்லை. இயேசுவை பார்த்து அவரோடு பேசுங்கள். அவரோடு நீங்களே உரையாடுங்கள். இல்லை என்றால் அமைதியில் அவரை உற்று நோக்குங்கள். அந்த ஆண்டவர் உங்களோடு பேசுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரவு வேளையிலே ஆண்டவர் இயேசு தனிமையிலே ஜெபித்தார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இரவு முழுவதுமாய் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் இயேசு ஆண்டவரை சந்திப்பதற்கு அதிக நேரத்தை ஒதுக்குவோம். கோவிலுக்கு சென்று தனிமையிலே அமைதியிலே ஆண்டவரோடு உரையாடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பல புரியாத காரியங்களை விளக்கி சொல்லுவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. இயேசுவே ஆண்டவரே, இந்த புதிய நாளில் உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களுக்கு பல நன்மைகளை செய்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. இதோ இந்த வாரத்திலும் நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை வழிநடத்துவீராக. இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல நிக்கதேம் இரவு வேளையிலே இயேசுவே ஆண்டவரே உம்மை சந்தித்தது போல நாங்களும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் உம்மை சந்திக்கவும், உம்மோடு உரையாடவும், ஜெபிக்கும் ஆற்றலை, ஜெபிக்கும் ஆர்வத்தை, ஜெபத்தின் எண்ணங்களை, ஏக்கங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, இதோ விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு குணப்படுத்துவீராக. உம்முடைய பிரசன்னம் இயேசுவே ஆண்டவரே ஒவ்வொரு இல்லத்திலும் அமைதியை கொண்டு வருவதாக. நீரே பிரிந்து பிளவுபட்டு கிடக்கக்கூடிய குடும்பங்களை ஒன்றாய் இணைந்து வாழச் செய்வீராக. இயேசுவே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆசீர்வதியும். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட மனவேதனையோடு, கண்ணீரோடு, காயங்களோடு உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீர் இளைப்பாறுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். திருமண காரியங்களை ஆசீர்வதித்து தாரும். குழந்தை செல்வம் வேண்டக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த செல்வங்களை ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய உழைப்பை, தொழிலை ஆசீர்வதியும். கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நல்ல வருமானத்தை ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கொடுப்பீராக. இதோ உத்தரிக்க நிலையில் ஏற்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இதோ கடுமையான வெப்பத்தினால் பாதிக்கப்படக்கூடிய பிள்ளைகளை, விவசாய நிலங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே நல்ல மழையை பெய்ய செய்து
மக்களின் மனம் குளிரும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உலக நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீரே பிரசன்னமாக இருந்தருளும். இதோ இந்த வேளையிலே நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களை பாதுகாத்து தருவீராக. இயேசுவே, இந்த நாள் வெற்றியின், ஆசீர்வாதத்தின், மகிழ்ச்சியின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்துவோடைய தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.